AI is far more dangerous than nukes. Hi warriors. Okay, before moving to the video, நான் உனக்கு 2 பிக்சர் காட்டுறேன். அந்த 2 பிக்சர்லேருந்து ப்ளீஸ் ஃபைண்ட் ஃபார் மீ விச் இஸ் த ரியல் இமேஜ் நாட் AI. The countdown start now. ஓகே, என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் நீங்கள் எல்லாம் இந்த இமேஜ் தான் வந்துட்டு ரியல் இமேஜ் நினச்சிருப்பீங்க. பட் both are AI edited images. So welcome to Death Internet. ரீசெண்டாக வந்துட்டு நம்ம யாத்யூப் சத்யா ப்ரோ வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார். திஸ் நியூ AI ட்ரெண்ட் இஸ் ஸ்கேரி. இஸ் அப்சல்யூட்லி ஸ்கேரி. ஓகே, ஏன் இந்த வீடியோ நான் இப்போ பண்ணுறேன்னா, பிகாஸ் ஆஃப் ஐ ஆல்சோ பர்சனலி ஃபேஸ் சம் AI இஷ்யூஸ். ஓகே, ஸோ அதனால் மற்றவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கணும். ஆக்சுவலி when this AI culture started அப்படி சொல்லிட்டு I need to share my opinion to you, share my rant or other stuff. So now உங்கள் TikTok, let's move to the video. நான் புலம்ப வந்து நிற்கிறாயாரான்ட்ட கொஞ்சம் கேளு, மனம் குழம்பி வந்து நிற்கிறாயாரான்ட்ட கொஞ்சம் கேளு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏஐன்றது வந்துட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, இந்த டீப் சீக்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கேருந்து தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. வாய் இந்த ட்ரெண்ட், இந்த ஏஐ வந்துட்டு இந்த டீப் சீக் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆனிச்சு. பிகாஸ் அந்த டைம் வந்துட்டு நம்ம செலிப்ரிட்டி வந்துட்டு ஒரு அடல்ட் கான்டென்ட்டோட ஃபேஸ் ஸ்வாப் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருந்ததுனால எவ்ரி ஒன் அகெயின்ஸ்ட் தட். அது என்ன ஒரு பியூட்டினா, அந்த அகெயின்ஸ்ட் பண்ணது தான் அவனுக்கு ஒரு பாப்புலரிட்டியாக வந்துச்சு. ஸோ இங்கே நெகட்டிவும் ஒரு பாப்புலரிட்டி ஆகும். தட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ், பட் இட் பிகம் பாப்புலர். ஓகே, அது விட்டுருவோம். தென் மூவ் டு 2022 தான் வந்துட்டு பில் ஸ்மித்தோட ஸ்பெகத்தி ஈட்டிங் வீடியோ வெளியானுச்சு. டேட் வாஸ் டூ குட், நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ வந்துட்டு ஒரு பார்த்தாலே தெரியும் அது வந்துட்டு ஒரு பேசிக்கான வீடியோ AI ஜெனரேஷன் தானே. பட் அந்த டைமில் அது வந்துட்டு ஒரு பேசும் பொருளாக இருந்தது. ஏன் அப்படின்னா, யாருக்கும் அந்தளவுக்கு பண்ண முடியுமா தெரியாது. ஸோ இட்ஸ் குட். அப்புறம் தான் வந்துட்டு லவ் ஸ்டோரி படம் வந்துச்சு. லவ் ஸ்டோரி படம் வந்துட்டு இந்த டீப் சீக் பாய்ச்சி என்ன நடக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஹையஸ்ட் சல்யூட் ஃபார் தேம். பிகாஸ் சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு கான்ட்ரிபியூஷனான விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. குட் திங்ஸ். அப்புறம் பாஸ் டு 2025 ஃபுல்லி டெவலப்ட் ஏஐலாம் வந்து 2024 வந்துருச்சு. விச் இஸ் ChatGPT வந்துருச்சு. 2024 வந்துருச்சு. அண்ட் 25 வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு, விச் இஸ் கால் கிப்லி ட்ரெண்ட். ஓகே, ஏன் நான் அந்த ட்ரெண்டை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, அந்த ட்ரெண்டு வரப்போ எவ்ரி ஒன் சப்போர்ட் கிளாப், நிறைய விஷயம் நடந்துச்சு. அண்ட் அப்போவே சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. கிப்லி ட்ரெண்ட் வந்துட்டு உங்களோட ஏஐ வந்துட்டு உங்கள் டாட்டா எடுக்கும், ஸோ பி அவே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் யாருமே அதை பற்றி எதுவுமே கேட்க கிடையாது. தென் தே ஆர் ஸ்டில் யூஸிங் த கிப்லி ட்ரெண்ட், அப்லோட் தியர் ஃபோட்டோஸ், சேஞ்ச் டு கிப்லி, அந்த மாதிரி நிறைய நடந்துருந்துச்சு. அன்டில் ஒன் டே a case pop up. இந்த மாதிரி அவங்க இமேஜ் அவங்க போட்டு ஜெனரேட் பண்ணுறப்ப they are using give her face to AI, but the AI generate the full body with the birthmark, with her birthmark. ஸோ இது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, இது சாத்தியம்தான். இது ஒரு கேஸாக வந்தது. இதை நான் சிம்பிளாக எலபரேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஏஐட்ட வந்துட்டு உங்களோட நேம், ஃபோன் நம்பர், மேபி அட்ரஸ்,
ஒரு லெட்டர் அதுக்கிட்ட அனுப்பி அதோடய டேட்டாலாம் அதை எடுத்து வச்சுக்கும். ஸோ உங்களோட ஃபியூ டேட்டா அதுக்கிட்டே இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு நீங்கள் வந்துட்டு ஒரு லெட்டர் செய்யணும். ஒரு எப்படி சொல்கிறது, ஹாலிடே லெட்டராக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பெர்மிஷனை அந்த மாதிரி லெட்டராக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த லெட்டரில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் உங்கள் பேர், ஃபோன் நம்பர், அட்ரஸ், சம் அதர் ஸ்டாஃப் எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணதாக இருக்கும்ல. பட் என்ன பண்ணிடுறேன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த டீட்டெயிலாம் பேஸ்ட் பண்ணிடும். ஸோ பேஸ்ட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி வரப்போ எல்லாம் ஓகே பேஸ்ட் பண்ணிடுச்சு, இட்ஸ் மேக் மை ஒர்க் சிம்பிள் அப்படி சொல்லிட்டு ஹாப்பின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் அதே விஷயம் ஏஐ இஸ் ஸ்டில் டூயிங் த சேம் டாஸ்க் ஃபார் யோர் இமேஜ் ஜென்ரேஷனுக்கு அது இதான் பண்ணுது. பட் ஏன் அது வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? என் கேள்வி அதுதான். அதுவும் சரினா இதுவும் சரி தானே, கேள்வி ஒன்று தானே. ஸோ அந்த மாதிரி எனக்கு கேள்வி அப்பயே பாப்பப் பண்ணிச்சு. பட் சரியாக கேட்டுக்கலாம், அந்த கேஸ் முடிஞ்சு அதுவும் விட்டுருவோம். இட்ஸ் தென் 2025, மிடில் ஆஃப் த 2025 நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஃபீட் வரும். இந்த மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட் சம்திங், அப்புறம் நிறையா வரும். ப்ரொமோஷன் கூட பார்த்துருப்பீங்க. There are some accounts is fake accounts, some accounts is fake accounts and other accounts will be the scam accounts. நல்லா வச்சுக்கோங்க, fake accounts and scam accounts. Scam accounts means the accounts is the real person but they are scam you. Okay, fake account, AI generated images accounts. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிக்சர் காட்டுறேன். These are the fake accounts, new, and you can see the date join is January 2026. So yeah, எப்படி இது சாத்தியமாகும்? ஏன் முடியும்? நான் வீடியோ ஆரம்பிக்கிறப்ப 2 பிக்சர் காட்டினால ரியல் பர்சன் snap their pictures, upload in AI, make the AI change their picture to the beautiful woman. பார்க்க அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கா? that is AI. இன்னொரு வீடியோ காட்டுறேன். Literally you can see the woman touch her face and the texture of the face, the oil texture எல்லாமே லிட்ரலி சேம். லிட்ரலி இட்ஸ் லைக் அ ரியல் பர்சன். நான் கூட இதை ஏன் கண்டுபிடிக்க முடியல, அவங்க ஆடியோ அந்த அளவுக்கு ஏஐ டெவலப் ஆகிருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஏஐ டெவலப் ஆன முடிஞ்சதுனால எல்லோரும் என்ன பயப்படுறாங்கன்னா, ஆல் த அக்கௌண்ட்ஸ் கம் இந்த ஃபேக் மேபி பிகம் த ஃபேக் அக்கௌண்ட். அப்புறம் சத்யா ப்ரோ ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஐ வாண்ட் ரிப்ளை டு சத்யா ப்ரோ. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஏஐயில் ஜெனரேட் பண்ணுற இமேஜஸ் வந்துட்டு இப்போ நான் ஐ ஆம் த பர்சன், நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஏஐயில் போட்டேன்னா இன்னொருத்தவங்க என்னோடய ஸ்டைல்லையே ஒரு ஃபோட்டோ வேணும்னு அவங்க ப்ராம்ப்ட் எழுதியிருந்தாங்கன்னா என் ஃபோட்டோ தான் அவங்களுக்கு வருமானா? கிடையாது. எப்படி வரும்னா, இப்போ நான் ஒரு பர்சன், என்ன மாதிரி இருக்கிற பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், தௌசண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களே, அவங்களோட ஃபோட்டோ எல்லாம் கம்பைன் ஆகி தான் அந்த இன்னொரு யூஸாக அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு போகும். ஸோ ஆக்சுவலி அது வந்து ஏன் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்க கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு கம்பைன் பண்ணுது, எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அனுப்புறது தவிர நம்ம ஃபுல் டைரெக்ட் அனுப்பிவிடுறதோ இந்த ஃபுட் டைரெக்ட் அனுப்பிவிடுறது தான் கிடையாது. ஸோ இட்ஸ் குட். ஸோ இதை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு லைஃப் டெமோ பார்ப்போமா? இந்த லைஃப் டெமோ நான் என்னை வச்சே டெஸ்ட் பண்ணேன். என்னை வச்சு ஐ எம் த ஒன் ஒரு டெஸ்ட் மாடல் ஹியர். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ தெரியும், அந்த ஃபோட்டோ தான் வந்துட்டு நான் என்னோடய ஏஐயில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். தென் த ரிசல்ட் ஐ கெட் இஸ் ஓகே. ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன டெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிடுறேன். என்ன டெஸ்ட் பண்ணேன்னா, அந்த ஃபோட்டோவில் என்னோடய ஒயிட் ஷர்ட்டும் பிளாக் டிஷர்ட்டும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபைனல் அவுட்புட் என்னதுன்னா, யூ கேன் see me with shirtless.
க்ராக்கும் சரி ஜெமினையும் சரி. அண்ட் க்ராக் இஸ் ஓகே, அது லிட்ரலி தெரியுது அது ஏஐ ஜெனரேட் தான். பட் ஜெமினை இஸ் வே மோர் டேஞ்சரஸ். லிட்ரலி ஐ கேன் see my hair in my body. அந்தளவுக்கு அது ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நான் ஒரு பாய், என்னால் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் வெளியே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவ்வளோ எதுவும் கிடையாது. பிகாஸ் என்னால் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் what happens to a girl in this situation? நினச்சி பார்க்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு கேர்ளுக்கு நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? முக்கியமாக அது மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட அப்படியே வச்சுருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஸ்ட்ரெச் மார்க்ஸ் முதற்கொண்டு. ஸோ வாட் ஹேப்பன் ஃபார் கேர்ள் இன் தி சிச்சுவேஷன்? எனக்கு அதை யோசிக்கவே முடியல. எனக்கு இந்த ஃபோட்டோ பார்க்குறப்போ ஃபோட்டோஷாப்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி தான் தோணுது. I don't know what to say. ஓகே, பரவாயில்ல, இந்த விஷயத்தை விட்டுட்டு let's move on to the Grok AI, Grok and the details of stuff. And one more thing I want to share. Have you seen the darkest side of Instagram? Let me show you. நார்மலாக நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஏஐ மாடல்னு தேடிங்கன்னா they are showing good AI models like that. But what if you search in Instagram? The image, the profile comes out. Actually, that was a adult content pictures without the restriction. See, why the profile is like என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன் அந்த மாதிரி நடக்குது? ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணோம்? ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணோம்? டூ மச் கொஸ்டின் பாப்அப்ஸ். ஸோ யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, அவங்க தெரிஞ்சுருந்தாங்கன்னா, அவங்க ஏஐ ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்கன்னா, ஏன் ஏஐ மாடல்னால் இதுதான் வருது, ஏஐ மாடல் தட்டினாலே இந்த மாதிரி 18+ தான் வருது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ளீஸ். பிகாஸ் ஏன்னா எனக்கு எப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு 18+ கண்டென்ட்டாக தான் இருக்குது. சேம் டோஸ் ஏஐ ஆர்டிஸ்டோட சேம். நீங்கள் ஏஐ ஆர்டிஸ்ட் டைப் பண்ணால் அதுதான் கிடைக்கும். ஏஐ ஆர்டிஸ்ட் டைப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிக்சர் தான் கிடைக்கும். ஸோ இந்த யூசர்ஸ் ஏஐ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு நார்மலாக பாய்க்கிறாங்கன்னு தெரில. பட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டியர் யூசர்ஸ் ஆஃப் ஏஐ, ப்ளீஸ் யூஸ் ஏஐ ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ், யுவர் ரிசர்ச்சிங் பர்பஸ், not for done these bad things. எனக்கு இது விட்டால் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேறு இது இந்த மாதிரி பேசுகிறத தவிர எனக்கு வேறு என்ன பண்ண, வேறு என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரியல. Dear users, don't do dark things in AI. ஸோ கடைசியாக நம்ம ஒரு நியூஸோட முடிச்சுக்கலாம். see you all in the next video. இதை பற்றி பேசி நான் ஒன்றும் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஆக விரும்பலை. So later on we come with another new topic. Until then, the Malaysian Communications and Multimedia Commission has imposed a temporary restriction on access to Elon Musk's Grok artificial intelligence chatbot effective today. This comes after the tool developed by XAI had been repeatedly misused to generate sexually obscene, offensive, and non-consensually manipulated images. மட்ட மாமே